டைவர்ஸுக்கான காரணங்கள் ஆயிரம் இருக்குது. டைவர்ஸுக்கு ஜீவனாம்சம் கேட்கறது வழக்கம். எல்லா உலகம் பூராவும் அப்படிதான். பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் எப்படின்னாக்கா, கணவன் கைவிட்டாக்கா பெண்ணுக்கு வாழ்க்கை என்னங்கிறது ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு வர்ற டைவர்ஸில் பல பெண்கள் ஜீவனாம்சம் வேணான்ட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு. எங்கள் காலம் வேற. கணவனே கண்கண்ட தெய்வம், மாதர்குல மாணிக்கம். அப்புறம் இந்த மாதிரி தான், கணவனே கண்கண்ட தெய்வம். இப்படித்தான் பெண்கள் கை விட்டுட்டா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்படி அவங்க வாழ வேண்டி இருந்தது. ஏன்னா புருஷனுடைய சம்பாத்தியத்தை நம்பி, புருஷனுடைய குடும்பத்தை நம்பி அன்னைக்கு பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கதையெல்லாம் ஒரு 20 வருஷம் மாறி போச்சு. மாறி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்துருச்சு. பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு கணவன்கிறது ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி மேல் நாடுகளில் எப்படி இருக்குதோ அந்த எண்ணம் வந்துருச்சு. இஸ் மை லைஃப் பார்ட்னர், இஸ் மை பார்ட்னர் இன் மை லைஃப். எங்கள் காலத்தில் லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் முழுவதும் துணைவன். இப்போ வாழ்க்கை என்னுடைய நான் நடந்துகின்ற வாழ்க்கையில் இவனும் ஒரு துணையாக இருக்கிறான். அப்படி மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வாழ்நாள் முழுவதும் என்னுடைய துணைவன், அவன் தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவன் ஹெல்ப் பண்ணுறான், துணைவராக இருக்கான். அப்படி போயிடுச்சு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, பொருளாதார சுதந்திரம் வந்ததுனால கணவனை நம்பி வாழ்கிற பெண்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க.